வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேர்னல் என்ட்ரி எப்படி நம்ம போட போகிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபைனல் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி, தென் லெட்ஜர், அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிரைமரி மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிரான்சாக்ஷன், அதாவது மொத்தம் 7 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். அது உங்களுக்கு புரிகிற அளவுக்கு தான் நான் இதெல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பேசிக்காக அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 7 டிரான்சாக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒன்று ஒன்றா அதுக்கடுத்து நீங்கள் நிறைய டிரான்சாக்ஷன் நீங்கள் உங்களால் போட முடியும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதே போல் தியரி சம்மந்தமான விஷயங்கள் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் அக்கௌண்ட்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இந்த கோல்டன் ரூல் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போட முடியும். அதாவது இந்த கோல்டன் ரூல் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரியை நீங்கள் போட முடியும். ஸோ அப்போ இது உங்களுக்கு மெமரியிலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜேர்னல் என்ட்ரி போட முடியும். இப்போ ஓகே, இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷனாக நம்ம என்னென்ன ஒரு டிரான்சாக்ஷனாக நம்ம ஜேர்னல் என்ட்ரி நம்ம போட ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 10,000 இல்லையா. பொருட்களை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க? 10,000க்கு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. என்ன பொருட்கள் வாங்கியிருக்காங்க? ஏதோ குட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதில் என்ன பொருட்கள் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ், இது என்ன அக்கௌண்ட் முதல்ல நம்ம தெரியணும் இல்லையா. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அக்கௌண்ட் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். இது பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டா அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஸோ இதில் என்ன வந்திருக்கு? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசட்ஸ். ஸோ அசட்ஸ் அப்படின்னா என்னென்னா இது என்ன அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரியல் அக்கௌண்ட். என்ன அக்கௌண்ட் இது பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் இதில் என்ன நடந்திருக்கு, இந்த டிரான்சாக்ஷனில் நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 10,000. குட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதாவது பொருட்களை வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கியிருக்கிறதுனால இது என்ன அக்கௌண்ட்டு? ஃபஸ்ட்டு இது முதல்ல இது அசட்ஸ். ஸோ அசட்ஸ் அப்படிங்கிறதால இது பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணணும் இல்லையா. இது எல்லாமே அசட்ஸ் தான் நடந்திருக்கு. அசட்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ அசட்ஸை வாங்கியிருந்தா, ரியல் அக்கௌண்ட்டில் அசட்ஸை வாங்கியிருந்தா என்ன பண்ணணும்? டெபிட் வாட் கம்ஸ். அதாவது அசட்ஸ் உள்ளே இருந்தால், அசட் உள்ளே வந்ததுன்னா அதை நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ நம்மளை விட்டு அசட்ஸ் வெளியில் போனால் அதை கிரெடிட் பண்ணணும். ஸோ அதுதான் இதில் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதாவது அசட்ஸ் உள்ளே வந்ததுன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். அதே அசட்ஸ் வெளில போனுச்சுன்னா உங்களுக்கு கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பொருட்கள் வாங்கியிருக்காங்க இல்லையா. கேஷ் கொடுத்த பொருட்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா கூட்ஸ், அதாவது ஏதோ ஒரு பொருள் நமக்கு வந்திருக்கு. அதனால அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட் இல்லையா. ரியல் அக்கௌண்ட்டில் பொருட்கள் உள்ளே வந்திருக்கிறதுனால அதை நம்ம டெபிட் பண்ணணும். என்ன வெளில போயிருக்கு? கேஷ் வெளில போயிருக்கு. ஸோ அதை கிரெடிட் பண்ணணும். அதில் பார்த்தோம் அப்படின்னா 1/1/2000 அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு அக்கௌண்ட், பர்ச்சேஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ வந்திருக்கு? 10,000. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் வெளில போயிருக்கு. டு கேஷ் 10,000 இல்லையா. இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நேரேஷன் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா பீயிங் பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ். அதாவது சிம்பிளாக எழுதுனா போதும். இந்த டிரான்சாக்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி ஃபார் கேஷ் ₹500 இல்லையா. அதாவது ஏற்கனவே ஒரு டிரான்சாக்ஷன், ஃபஸ்ட் டிரான்சாக்ஷனில் குட்ஸ், அதாவது ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் தான் இல்லையா. இதில் அசட்ஸ் உள்ளே வந்திருக்கு, அதே போல்
கேஷ் வெளில போயிருக்கு. ஸோ இதில் அப்போ என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் அக்கௌண்ட் தான். ஸோ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2/1/2000 என்ன போயிருக்கு? பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி ஃபார் கேஷ், அசட்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளியில் போயிருக்கு. இப்போ என்ன வரும்? ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட், ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ? 500. ஸோ என்ன இதில் வந்து வெளில போயிருக்கு? கேஷ் இல்லையா? இது ரியல் அக்கௌண்ட் தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? டெபிட் வாட் கம்ஸ் இன். அதாவது அசட்ஸ் உள்ளே வந்ததுன்னா டெபிட் பண்ணணும், அதே அசட்ஸ் வெளில போனீங்கன்னா கோஸ் அவுட். ஸோ அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும். டு கேஷ் 500. ஓகேவா? இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன நேரேஷன் எழுதணும் அப்படின்னா பீயிங் பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி ஃபார் கேஷ் இல்லையா? being purchased stationery for cash. ஸோ இதான் வந்து நேரேஷன் இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது தேர்டு, பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 2000. ஸோ அதே போல தான் ஏற்கனவே என்ன டிரான்சாக்ஷன் நடந்ததோ ஸோ அதே டிரான்சாக்ஷன் தான் இங்கேயும் நடந்திருக்கு. அதாவது பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டாவது டிரான்சாக்ஷன் நம்ம வந்து என்ன நடந்ததோ அதே தான் திரும்பி நடந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ இதுவும் வந்து அசட்ஸ் இல்லையா? அசட்ஸ் அப்படின்னாலே வந்து ரியல் அக்கௌண்ட். அதாவது ஃபர்னிச்சரை வந்து வாங்கியிருக்கிறாங்க. எதுக்கு வாங்கியிருக்கிறாங்க? கேஷ்க்கு. அதாவது கேஷ் வந்து வெளில போய் கேஷ் கொடுத்து தானே ஒரு பொருட்களை வாங்க முடியும். ஸோ அப்போ அதனால கேஷ் வந்து வெளில போயிருக்கு. ஸோ கேஷ் வெளில போனால அதை கிரெடிட் பண்ணணும். அசட்ஸ் உள்ளே வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஃபர்னிச்சர் உள்ளே வந்திருக்கு. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 3/1/2000. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் furniture account debtor to cash எவ்வளவு அமௌண்ட் சொல்லிருக்காங்க? 2000. Fourth, sold goods for cash 1 lakh. அதாவது sold goods for cash 1 lakh இல்லையா? என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனிகிட்ட வந்து பொருட்களை வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து கடையாக கூட இருக்கலாம் இல்லையா? அந்த பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் பண்ணதுனால என்ன வெளியில் போயிருக்குது? ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரியல் அக்கௌண்ட்டில் தான் ஆகும் இல்லையா? இது வந்து அசட்ஸ் பார்த்தீங்கன்னா சோல்டு குட்ஸ், ஏதோ குட்ஸ் அதாவது பொருட்கள் வந்து வெளியில் போயிருக்கு. அது என்ன பொருள் தெரியும்? ஃபர்னிச்சராக இருக்கலாம், ஸ்டேஷனரி இருக்கலாம், நிறைய அதர் என்ன அசட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனால் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு பொருட்களை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஸோ அதனால் வந்து கேஷ் வந்து உள்ளே வந்திருக்கு. அப்போ கேஷ் உள்ளே வந்திருக்கு. அப்போ என்ன அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே அசட்ஸாக நடந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரியல் அக்கௌண்ட். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கேஷ் வந்து உள்ளே இருந்தால ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 4/1/2000. அதாவது சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ், பொருட்களை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த ரியல் அக்கௌண்ட் தான். டெபிட் வாட் கம்ஸ் இன் இல்லையா? அது வந்து கேஷ் வந்து உள்ளே வருது. என்ன சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட்டு வெளில போனால் அதை கிரெடிட் பண்ணணும். வாட் கோஸ் அவுட் வெளியில் போனோம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். எவ்வளோ வந்திருக்கு? sold goods for cash 1 lakh. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன நேரேஷன் எழுதுவீங்க அப்படின்னா வந்து being sold goods for cash
being sold goods for cash இல்லையா, பொருட்களை வித்திருக்காங்க இல்லையா, பொருட்களை வித்திருக்காங்க. ஸோ அது கேஷ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்திருக்கு. அடுத்தது 5வது டிரான்சாக்ஷன் பாருங்க, சோல்டு குட்ஸ் டு ஜேம்ஸ் 4000. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சோல்டு குட்ஸ் டு ஜேம்ஸ், அதாவது பொருட்களை வித்திருக்காங்க. யாருக்கு வித்திருக்காங்க, ஒரு பர்டிகுலர் நபர் நேம் வந்திருக்கு. அதாவது ஜேம்ஸ் அப்படிங்கிறத பற்றி வந்து பொருட்களை வித்திருக்காங்க, பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து பொருட்கள் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால கேஷ் வந்து உள்ளே வந்திருக்கு. ஆனால் யாருக்கு சேல்ஸ் பண்ணாங்கன்ட்டு ஒரு ஐடென்டிஃபை கிடையாது. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் சோல்டு குட்ஸ் டு ஜேம்ஸ், ஜேம்ஸுக்கு டைரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் இல்லையா, அதாவது ஜேம்ஸுங்கிறவர் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ என்ன வெளில போயிருக்கு, சேல்ஸ். 5/1/2000 ஜேம்ஸ் அக்கௌண்ட், ஜேம்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் எவ்வளோ போயிருக்கு, 4000. ஸோ இதுக்கு வந்து நம்ம நேரேஷன் வந்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா வந்து சோல்டு குட்ஸ் டு ஜேம்ஸ், பீயிங் சோல்டு குட்ஸ் டு ஜேம்ஸ், being sold goods to James. ஜேம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பொருட்களை வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது 6/1/2000. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெய்டு ரெண்ட், நல்லா பாருங்க, பெய்ட் ரெண்ட். ஒரு கம்பெனி வச்சுருக்குங்க, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா வந்து ஸோ அவங்க வந்து வாடகை கொடுத்துருக்காங்க. ஸோ வாடகை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லையா, பெய்டு ரெண்ட் அப்படிங்கிறது வந்து வாடகை அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். பட் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து என்ன உள்ளே வந்திருக்கு அப்படின்னா வந்து கேஷ் வந்து உள்ளே வந்திருக்கு. அதனால் வந்து இது வந்து என்ன எந்த அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னா வந்து நாமினல் அக்கௌண்ட்ஸில் வந்து வரும் இல்லையா. பெய்டு ரெண்ட்டுங்கிறது எக்ஸ்பென்சஸ், ஆனால் ரெண்ட்டு நீங்கள் கொடுத்துருந்தாலும் என்ன உள்ளே வரும் அப்படின்னா வந்து கேஷ் அப்படிங்கிறது உள்ளே வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெய்டு ரெண்ட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், அது வந்து அதாவது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாலே வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் பண்ணணும். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் இல்லையா. ரெண்ட் கொடுக்குறோம்னா என்ன ரெண்ட் கொடுக்க போகிறோம், ரெண்ட் அப்படின்னாலே நம்ம என்ன கொடுப்போம், வாடகை. ஸோ வாடகைங்கிறது பணமாக தான் நம்ம கொடுப்போம். அப்போ அது வந்து கேஷு டு கேஷ். எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 800. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து பீயிங் பெய்ட் ரெண்ட், பீயிங் பெய்ட் ரெண்ட். அடுத்தது 7/1/2000. ஸோ இதில் கடைசி பார்த்தீங்கன்னா வந்து பெய்டு சேலரி ஆஃப் 8000. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து சேலரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு கம்பெனி வந்து எம்ப்ளாயிக்கு வந்து சேலரி வந்து பெய்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு வந்து அது வந்து எக்ஸ்பென்சஸ் இல்லையா. ஸோ அதுவே அந்த சேலரி வந்து அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுது இல்லையா. ஸோ இது என்ன அக்கௌண்ட்டாக, இதில் என்ன அக்கௌண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெய்டு சேலரிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் லாசஸ், இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் லாசஸ் கெயின் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரும் இல்லையா. இது வந்து நாமினல் அக்கௌண்ட், இது நாமினல் அக்கௌண்ட், இது நாமினல் அக்கௌண்ட் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெய்டு சேலரி. ஸோ சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து செலவுகள் இல்லையா. அப்போ வந்து சேலரி அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட் டெட்டார். என்ன வந்திருக்கு, இன்கம் என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்து ஸோ சேலரி வந்து எக்ஸ்பென்சஸ், இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் நாமினல் அக்கௌண்ட். சேலரிங்கிறது வந்து எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ்
ஸோ சேலரிங்கிறது வந்து என்ன பணம் தான். ஸோ இப்போ கேஷ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்துருக்கு. டு கேஷ் எவ்வளோ 8,000. ஸோ இதுக்கு நம்ம என்ன டைரக்ஷன் கொடுக்க போறோம்னா பீயிங் பெய்டு சேலரி. பீயிங் பெய்டு சேலரி. பீயிங் பெய்டு சேலரி. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து இந்த எல்லா டிரான்சாக்ஷன் நம்ம வந்து இதில் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம வந்து டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ், இது பார்த்தீங்கன்னா வந்து அசெட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து நாமினல் அக்கௌண்ட், இது பார்த்தீங்கன்னா வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று நான் வந்து கிளியராக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போடணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த கோல்டன் ரூல் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ஹாலில் போடும்போது நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து போட முடியாது. உங்களுடைய மெமரியில் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் வந்து இந்த ஜர்னல் என்ட்ரியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் போட முடியும். ஸோ இந்த ஜர்னல் என்ட்ரிக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெஜருக்கு அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ்க்கு அடுத்தது பேலன்ஸ் ஷீட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ஜர்னல் என்ட்ரி வந்து சிம்பிள் ஜர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இது வந்து ஒரு பேசிக் தான், இல்லை இதை விட டஃப்பானதெல்லாம். இது வந்து சிம்பிளாக ஈஸியாக நம்மளால் போட முடியும், யார் இருந்தாலும் போட முடியும். இந்த டிரான்சாக்ஷன் வந்து மொத்தம் வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜர்னல் என்ட்ரி வந்து உங்களால் ஈஸியாக வந்து போட முடியும். ஸோ இது வந்து ஒரு 7 டிரான்சாக்ஷன் தான் கொடுத்துருங்க. இதுவே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 20-30 டிரான்சாக்ஷன்லாம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடமும் பத்தாது. விரைவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து போர்டு வாங்கிட்டு, ஸோ அதில் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் கண்டினியூவாக நம்ம வந்து வீடியோ வந்து போர்டு வாங்கி ஸோ அதுலேருந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ போர்டு இல்லாதனால நம்ம வந்து சார்ட் பேப்பர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிளியராக புரியும். பட் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஜர்னல் என்ட்ரி எப்படி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஜர்னல் என்ட்ரி வந்து எப்படி வந்து போடுறதுன்ட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்று அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.